வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பால்பாண்டியம்மாள் மக்கள் டீம்லேருந்து பேசுகிறேன். மக்கள் டீமோட இன்றைக்கி நாம் எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் சஸ்பென்ஸ் வைக்காமல் ரிவீல் பண்ண போகிறேன். இன்றைக்கி நாம் பார்த்தோம்னா அக்னி சிறகுகள் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அந்த புத்தகத்தில் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை நம்ம ஒரே அடியாக மொத்தமாக பார்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு காணொலியிலையும் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி அக்னி சிறகுகள் அப்படிங்கிறது யாரோட புத்தகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அக்னி சிறகுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாண்புமிகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களோட சுயசரிதம். இந்த புத்தகத்தை எழுதினவர் யார் அப்படின்னா அருண் திவாரி. தென் பார்த்திங்கன்னா அந்த புத்தகத்தை தமிழாக்கம் செஞ்சது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மு. சிவலிங்கம் அவர்கள். சரிங்களா? ஏன் ஒரு தமிழ் மகன் அந்த புத்தகத்தை தானே தமிழில் எழுதாமல் ஆங்கிலத்தில் எழுதி அதை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்யணும், என்ன காரணம் அப்படிங்கிறதையும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக அதில் தமிழக மக்களுக்காக அப்படிங்கிற பகுதியில் விவரிச்சிருப்பாருங்க. அது என்ன அப்படின்னா, அவர் பார்த்திங்கன்னா கடந்த 50 வருஷமாக வேலை செஞ்சது, படித்தது, நிறைய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆங்கிலத்திலேயே இருந்திருக்கும். அப்போ திடீர்னு ஒரு சுயசரிதத்தை சீக்கிரம் முடிக்கணும், குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அதை அவர் ஆங்கிலத்தில் எழுதி அதுக்கப்புறம் அதை சிவலிங்கம் அவர்கள் தமிழில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருப்பாங்க. சரிங்களா? இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது நமக்குள்ளே கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருங்க. அதை படிக்கவே நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இந்த புத்தகம் மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் பர்சனுடைய சுயசரிதமாச்சு. கண்டிப்பாக நமக்குள்ள பாசிட்டிவ் வைப்ரேஷன் தானே ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கப்பா, இதில் அக்னி சிறகுகள் அப்படிங்கிற பகுதியோட முன்னுரை கொடுத்துருப்பாங்க. முன்னுரை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா அருண் திவாரி அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. அதில் தனக்கு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களோடு ஏற்பட்ட அனுபவம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவரோட சுயசரிதத்தை ஒரு புத்தகமாக எழுதுறது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது, சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயமாகவே இருந்ததுன்னு அருண் திவாரி அவர்கள் ரொம்பவே அழகாக முன்னுரையில் விவரித்து சொல்லியிருப்பார். இன்னும் என்னென்னு சொல்லியிருப்பாருன்னா, இந்த புத்தகம் எழுதும்போது எல்லா விஷயங்களுமே அதில் இருந்திருக்காது, சில விஷயங்கள் விடுபட்டு கூட போயிருக்கலாம். அதுக்கு காரணமும் அவர் சொல்லியிருப்பாருங்க. என்ன காரணம் அப்படின்னா, பணி காரணமாக அவங்களுக்குள்ள 25 வருஷம் ஒரு பிரிவு வந்திருக்கும். அந்த 25 வருஷம் பிரிவு வந்தங்காட்டி சில விஷயங்களை பதிவு செய்ய முடியாமல் போயிருக்கலாம். இது வேணும்னே செய்ய தவறு கிடையாது, அதை மீறி இந்த புத்தகத்தில் இருக்க எல்லா பிரச்சனை குறைகளுக்கும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன்ற மாதிரி முன்னுரையில் அருண் திவாரி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பக்கம் 12 பார்த்திங்கன்னா இந்த புத்தகத்தில் நன்றி அப்படின்ற ஒரு விஷயம் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த நன்றியில் பார்த்திங்கன்னா இந்த புத்தகத்துக்கு உதவி செஞ்சவங்க, இந்த புத்தகத்துக்கு ஏதோ ஒரு வகையில் உதவிகரமாக இருந்தவங்க எல்லாருக்குமே அதில் நன்றி சொல்லியிருப்பாங்கங்க. அப்புறம் நம்ம அறிமுக பகுதிக்கு வந்துடலாம். அறிமுகம் பகுதி யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா யார் எழுதியிருப்பாங்க? கண்டிப்பாக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எழுதினது தான். சரிங்களா? ரொம்பவே அழகாக ரொம்பவே எளிமையான ஒரு அறிமுக பகுதியாக தாங்க இருக்கும். இதில் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தனக்கு அருண் திவாரியோட பழக்கம் எப்படி ஏற்பட்டது, அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்தில் அவரோட இளமை பருவத்தை விவரிக்கிறது எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கும், இன்னும் அவர் என்னெல்லாம் செய்ய விரும்புகிறாரு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாருங்க. கண்டிப்பாக இது ரொம்பவே ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் நமக்கு இருக்கும். இன்னும் இந்த அக்னி சிறகுகள் புத்தகத்தை ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப தெளிவாகவும் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய பகுதியாக தான் இந்த அறிமுகம் பகுதி அமைஞ்சிருக்குங்க. இந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா முன்னுரை அறிமுகத்துக்கு அடுத்து மொத்தமாக 5 தலைப்புகள் இருக்குங்க. அது என்னென்ன அப்படின்னா முனைதல், படைத்தல், அமைதிப்படுத்துதல், தியானம், நிறைவுரை. இதில் ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்க்கும் பொழுது தான் அதோடைய சாராம்சங்களை நம்ம புரிஞ்சுக்க முடியுங்க. முதல் பகுதி என்ன அப்படின்னா முனைதல் பகுதி. முனைதல் பகுதியில் அவரோட இளமை பருவத்திலிருந்து அவருடைய மாணவ பருவம், அவர் வேலைக்கு சேர்ந்த விஷயம், இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக விவரிச்சிருப்பாருங்க. இது பார்த்திங்கன்னா நமக்குள்ளே வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டுற மாதிரி தான் இந்த முனைதல் பகுதி இருக்கும். முதல்ல முனைதல் அப்படிங்கிறதுல நமக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்குங்க. முனைதல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆர்வமாக இருக்கலாம், வெளிப்படுத்துகிறதா இருக்கலாம், நம்ம ஒரு விஷயத்தை ப்ரப்போஸ் பண்ணுறதா இருக்கலாம். முனைவுன்னு சொல்கிறோம்ல, ஆஃபர் கொடுக்குற மாதிரி. அப்போ இது எல்லாமே எப்படி இருக்குன்னா இந்த பகுதியுமே நம்மளுக்கு ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குங்க. அவருடைய வேர்க்கை, அவருடைய அந்த வாழணும், சாதிக்கணும்,
ஆர்வத்தை உருவாக்கிக்கணுன்ற விஷயங்களை எல்லாமே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக தான் இந்த முனைதல் பகுதி வந்து இருக்குங்க. முனைதல் பகுதியில் எப்படி ஆரம்பிச்சிருப்பாரு அப்படின்னா, தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் தீவில் ஒரு நடுத்தர தமிழ் குடும்பத்தில் நான் பிறந்தேன். இப்படி தாங்க அவர் ஆரம்பிச்சிருப்பாரு. ரொம்பவே எளிமையாக, ரொம்ப உண்மை தன்மை கொண்ட ஒரு வரிகளாக தான் அவர் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. அப்படியே போக போக பார்த்திங்கன்னா, அவருடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், அவங்க வந்து இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஆனால் அவங்க வந்து இந்து நண்பர்களோட ரொம்ப நெருக்கமாக இருந்திருப்பாங்க. அவங்க அப்பா வந்து தொழுகைக்கு போகும் பொழுது இந்து மக்கள், இந்த மாதிரி பலவித மதங்களை சார்ந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு மாண்புமிகு அப்துல் கலாம் ஐயா அவர்களோட அப்பா கிட்ட வந்து வருவாங்க. சரிங்களா? எப்பயுமே வந்து பார்த்தோம்னா அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு வந்து பிரார்த்தனை மேலே ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்ததுங்க. இந்த முனைதல் பகுதியில் தாங்க அவரோட வாழ்க்கையில் 2 இன்றியமையாத நண்பர்கள் எப்படி அமைஞ்சாங்க அப்படிங்கிறதையும் அவர் விவரிச்சிருப்பார். ஜலாலுதீன் அப்புறம் சம்சுதீன், இவங்க 2 பேரும் எப்படி நண்பர்கள் ஆனாங்க அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக விவரிச்சிருப்பாருங்க. அதில் குறிப்பாக நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்களை வந்து ஒரு செய்தித்தாள் போடும் சிறுவன் அப்படிங்கிறதையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவரோட இளமை பருவத்தில் அவர் வந்து செய்தித்தாளை விநியோகிச்சிருப்பார். அதற்கு அடிப்படையாக இருந்தது தான் சம்சுதீன் அவர்களோட நட்புங்க. அதையும் ரொம்பவே சிறப்பாக அதில் வந்து விவரிச்சிருப்பாங்க. என்னதான் இவங்க வந்து இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்து நண்பர்கள் ரொம்பவே நெருக்கமாக தாங்க இருந்தாங்க. அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறத இவரோட வாழ்க்கை முறை மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. இதில் எப்படின்னா ஒரு அழகான நிகழ்வையும் சொல்லியிருப்பாங்க. இவரும் இவரோட இந்து நண்பரும் பள்ளியில் ஒரே பலகையில் அமர்ந்திருக்கும் பொழுது ஆசிரியர் வந்து இவரை மாறி உட்கார சொன்ன நிகழ்வையும் அதற்காக அவருடைய இந்து நண்பர் அழுத விஷயத்தையும் ரொம்பவே அழகாக விவரிச்சிருப்பாருங்க. இதுக்கப்புறம் நண்பருடைய அப்பா வந்து அந்த ஆசிரியருக்கு தக்க பாடம் புகட்டினதையும் அந்த ஆசிரியர் தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொண்டதையும் ரொம்ப சிறப்பாக இந்த முனைதல் பகுதியில் வந்து அந்த நிகழ்வை விவரிச்சிருப்பாருங்க. பிறகு இவரோட விஞ்ஞான ஆசிரியர் வீடான சிவசுப்பிரமணியம் ஐயரோட வீட்டில் சாப்பிட போகும் பொழுது சில கசப்பான நிகழ்வுகள் நடந்திருக்குங்க. அதையும் அதுக்கப்புறம் அந்த நிகழ்வுகள் நல்லபடியாக மாற்றி நடந்ததையும் விவரிச்சிருப்பார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவருக்கு வந்து 2ஆம் உலக யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்திய சுதந்திரம் உறுதியாயிடுச்சு. அப்போ கல்விக்காக ராமேஸ்வரத்துலேருந்து வெளியூர் போகணும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டதுங்க. இந்த நிலை ஏற்பட்டதுக்கு அப்புறமா அப்பா அவங்களோட ஆசீர்வாதத்தோட டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியூருக்கு போகிறாங்க. வெளியூருக்கு எந்த ஊருக்கு போய் அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா ராமநாதபுரத்தில் வந்து ஸ்வாட்ஸ் உயர்நிலை பள்ளியில் தான் சேர்ந்துருக்காருங்க. இவர் இந்த பள்ளிக்கு வந்ததுக்கப்புறம் ராமேஸ்வரத்தை ரொம்பவே மிஸ் பண்ணார். அதாவது ராமேஸ்வரத்தில் அவருடைய அம்மாவுடைய கைப்பக்குவத்தில் வந்து வரக்கூடிய சமையல், அப்புறம் மற்ற உறவுக்காரங்க நண்பர்கள் எல்லாத்தையுமே ரொம்பவே வந்து மிஸ் பண்ணார். அந்த ஏக்கம் வந்து இவருக்கு இருந்துகிட்டே இருந்ததுங்க. ஆக்சுவலி அவங்களோட அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு கலெக்டராக வருவாங்க, ஒரு ஆட்சியராக வருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுங்க. ஸ்வாட்ஸ் பள்ளிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு 15 வயசு இருந்தது இல்லைங்களா? ஸோ அந்த வயதுக்கே உரிய துடிப்பு, அந்த வாய்ப்புகள் மேலே இருக்கக்கூடிய ஆர்வம், இதெல்லாமே திருப்பி வந்து முளைக்க ஆரம்பிச்சதுங்க. அவருக்குள்ளே வந்து இருக்கிற ஆர்வம் திருப்பியும் தூண்டப்பட்டது. ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப புதுமையாக கற்றுக்கிறது, ஆசிரியர்கள் கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி அந்த பள்ளி பருவத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக வந்து கடந்து வந்தாருங்க. ஸ்வாட்ஸ் பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இன்டர்மீடியட் படிக்கிறதுக்காக 1950 வருஷம் திருச்சியில் இருக்கக்கூடிய ஜெயின்ட் ஜோசப் கல்லூரியில் சேர்ந்தாருங்க. இந்த ஜெயின்ட் ஜோசப் கல்லூரிக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் நல்ல ஆசிரியர்களை சந்திச்சார். அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய விஷயங்கள் மேலே ஆர்வம் வந்தது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அணு இயற்பியல் மேலே, அணுக்கள் சார்ந்த விஞ்ஞான படிப்பு மேலே வந்து ரொம்பவே ஆர்வம் வந்ததுங்க. இந்த ஆர்வம் தாங்க பின்னால் அவர் ஒரு மாமனிதராக வர்றதுக்கு வந்து ஒரு வாய்ப்பாகவே அடிப்படையாகவும் அமைஞ்சது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பிஎஸ்சியில் சேர்ந்ததுக்கப்புறம் இயற்பியல் அவருக்கு ஒரு பாடமாக இல்லை அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாருங்க. அப்போ அவர் இன்னும் சாதிக்கணும் அப்படின்னா பொறியியல் கல்லூரி, அதாவது இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட்டுக்கு போகணும், அப்போ தான் நம்மளுடைய கனவை வந்து அடைய முடியுன்ற ஒரு தெளிவு அவருக்கு வந்ததுங்க.
எம்ஐடியில் சேர்றதுக்கு அவருக்கு ரொம்பவே உதவிகரமாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சகோதரி ஜொஹாரா அப்படிங்கிறவங்க தாங்க. அவங்க தான் வந்து ரொம்பவே உதவி செஞ்சு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எம்ஐடியில் காலடி எடுத்து வைக்கிறதுக்கு உதவி செஞ்சவங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே போனதுக்கப்புறம் விமான கல்வி சார்ந்த நிறைய விஷயங்கள் அவர் வந்து நுணுக்கமாகவே கற்றுக்கிட்டாருங்க. அங்கே கற்றுக்கிட்ட விஷயங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து அவரை கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே ஒரு ஊன்றுகோலாக அமைஞ்சது. அங்கேயும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ஆசிரியர்கள், திறமை மிகுந்த ஆசிரியர்கள், அவர்களால் தூண்டப்பட்ட ஆர்வம், அதனால இவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், அந்த மாதிரி இந்த பகுதியில் ரொம்பவே அழகா தெளிவாக விவரிச்சிருப்பாருங்க. எம்ஐடியில் படிப்பை முடிச்சுட்டு விமான பொறியியல் பட்டதாரியாக இவர் வெளியே வந்தபோது இவருக்கு 2 விதமான வேலை வாய்ப்புகள் இருந்துச்சுங்க. ரெண்டுமே எப்படிப்பட்டதுன்னா, ஒரு வேலை வாய்ப்பு விமானப்படையில், இன்னொரு வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு அமைச்சகத்தோட தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் உற்பத்தியோட இயக்குநரகத்தில் வேலைக்கு சேர்றது. அதாவது டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன், ஏர், டிடிடி அண்ட் பிஆர், இதில் வந்து வேலைக்கு சேர்றது. சரிங்களா? இப்போ 2 வேலைகளுக்கும் அப்ளிகேஷன் போட்டாருங்க, விண்ணப்பிச்சாரு. ஏறக்குறைய 2 வேலைக்குமே ஒரே நேரத்தில் வந்து இன்டர்வியூ கூப்பிட்டுட்டாங்க. அப்போ இவர் எதுக்கு போகிறது, எங்கே போகிறதுன்னு ஒரே குழப்பமாக இருந்தது. முதல்ல சொன்ன அந்த விமானப்படைக்கு வந்து டேராடூனுக்கு இன்டர்வியூக்கும், 2வது வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா டெல்லிக்கும் வர சொல்லியிருப்பாங்க. ஸோ இவர் ஏதோ ஒரு சைடு போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டு வட திசை நோக்கி ரயிலில் பயணம் செய்கிறாரு. 2000 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் அந்த பகுதி இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ முறையாக அவ்வளோ தூரம் வந்து இவர் போகிறாரு. போகும்போது ரயிலில் ரொம்பவே அழகாக எல்லா விஷயங்களையும் ரசிச்சுட்டே போகிறாரு. இந்த பகுதி 3ல் அதை வந்து விவரிச்சிருப்பாருங்க. கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு பகுதியில் இதை வந்து விவரிச்சிருப்பாரு. ரொம்பவே அழகாக அவர் விவரிச்சிருக்கிற விதம் அந்த காட்சிகளை நம்ம மனக்கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. ஒரு சிறந்த ஆசிரியருடைய படைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, அந்த வரிகளை வாசிக்க வாசிக்க காட்சிகள் நம்ம மனக்கண் முன்னாடி அப்படியே வந்துட்டு போகும். அப்படித்தான் இந்த இடத்துல அவர் விவரிச்சிருக்கிற அந்த பயண அனுபவம் நமக்குள்ள அந்த காட்சிகளை நம்மளையே அறியாமல் ஊடுருவ செய்யுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட இவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்தையும் அடைஞ்சிருவார். அடைஞ்சதுக்கப்புறமா நேர்முக தேர்வு இருந்திருக்கும். 25 பேர் அதில் பங்கேற்றிருப்பாங்க. அதில் 8 பேரை தான் செலக்ட் பண்ணணும்னு ஒரு கட்டாய சூழ்நிலை வருது. இவர் 9வது ஆளாக தேர்வாகியிருப்பார். அப்போ இவர் அடைஞ்ச அந்த வேதனைக்குரிய அந்த பகுதியை அவர் சொல்லும் பொழுது நம்மளை அறியாமல் நமக்குள்ளேயும் அந்த வேதனை வந்து குடிபுகுந்துக்குதுங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த இக்கட்டான சூழ்நிலையை எதிர்கொள்கிறதுக்கு அவருக்கு ஒரு சுவாமிஜி உதவி செஞ்சாருங்க. அந்த சூழலையும் ரொம்பவே தெளிவாக அவர் வந்து விவரிச்சிருப்பார். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சரி பரவாயில்ல, நமக்கு இந்த வாய்ப்பு போயிடுச்சு, நம்ம டெல்லிக்கு போய் டிடிடி அண்ட் பிஆர் அதில் வந்து ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அங்கே போகிறாரு. அங்கே போகும் பொழுது ஓகே செலக்டட் அப்படின்ட்டு அவருக்கு வந்து பணியில் சேர சொல்லி உத்தரவு கடிதம் கொடுக்குறாங்கங்க. இவருக்கு மாத சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா. சரி, நம்ம தலையெழுத்து இப்படி தான் இருக்க போகுது, இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு அவரும் அந்த வேலையில் தொடர்றாரு. சரிங்க. அதுக்கப்புறம் கான்பூர் போகிறாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் போகிறாரு. பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா விமான வடிவமைப்பு வளர்ச்சி அமைப்பு, அதாவது ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஏடிஇ அப்படின்ற ஒரு அமைப்பு வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு புதிய பொறுப்பு கிடைக்குது. சரிங்களா? இங்கே போனதுக்கப்புறமே அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரோடைய புதுமை, அங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்குறாரு. இருந்தாலும் நம்ம மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியுமா? எங்கே போனாலும் சொந்த ஊரை ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? அதே மாதிரி இவர் ராமேஸ்வரத்தை வந்து ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பித்தார். இருந்தாலும் அவர் வந்து சர்வைவ் ஆகித்தானே ஆகணும். ஸோ அந்த ஏடிஇ அமைப்பில் ரொம்ப ஆரம்பத்தில் வேலை இல்லைங்க. போக போக கொஞ்சம் வந்து வேலைகள் வர ஆரம்பிச்சுது. இவரோட முக்கிய நோக்கம் என்னவா இருந்தது அப்படின்னா, ஹோவர் ரக விமானத்தை வந்து இந்தியாவிலேயே தயாரிக்கணும். ஏன்னா நம்ம அதிகமாக அதை இறக்குமதி செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ இந்தியாவிலேயே ஹோவர் ரக விமானத்தை தயாரிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லது தானே அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை அடிப்படையாக வச்சுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இவராகட்டும் இவங்களோட குழு ஆகட்டும் செயல்பட்டாங்க. அவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி ஹோவர் ரக விமானத்தை தயாரித்து எல்லாமே முடிய போகிற நேரத்தில் சில பிரச்சனைகள் வந்தங்காட்டி அந்த திட்டம் அப்படியே கிடப்பில் போட்டாங்கங்க. ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு நிறைய பேருக்கு. வானமே எல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனச்சோர்வு வர வச்ச நிகழ்வாக தான் இது வந்து இருந்ததுங்க. யாருக்குமே கஷ்டமாக தானே இருக்கும். நம்ம ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு தயார் செய்வோம், அதுக்கான உரிய அங்கீகாரம் அந்த இடத்துல கிடைக்கல அப்படின்ற போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? சரி, இதுவும் நமக்கு வந்து போயிடுச்சு, இனி என்ன தான் பண்ணுறது அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காருங்க. யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது தான் அவருக்கு ஒரு புதிய வாய்ப்பு வருது. அது என்ன வாய்ப்பு அப்படின்னா,
ராக்கெட் என்ஜினியர் பணிக்கான ஒரு வாய்ப்பு வருது சரிங்களா. ராக்கெட் என்ஜினியர் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வுக்காக வந்து அவரை வர சொல்லியிருப்பாங்க. அந்த நேர்முக தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் விக்ரம் சாராபாய், பேராசிரியர் MGK மேனன், அணுசக்தி கமிஷனோட அப்போதைய துணை செயலாளராக இருந்த ஷாரஃப், இவங்க எல்லாரும் தான் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள்கிட்ட வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த ரூம்குள்ளே போகும்பொழுதே ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகியிருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அவர் செலக்ட் பண்ணப்பட்டதான் அவர்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. இவரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ராக்கெட் என்ஜினியராக வந்து அந்த வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க சரிங்களா. ஏன் அப்படின்னா, கனவு கண்டு கொண்டிருக்கும் என்னை போன்ற இளைஞனுக்கு அந்த நல்வாய்ப்பு வாராது வந்த மாமணி அப்படின்னு ஒரு வரியை வந்து 80வது பக்கத்தில் அவர் சொல்லியிருப்பாருங்க. ரொம்ப அற்புதமான வரி. எல்லா கட்டத்திலையும் ஒரு தோல்வியையும் ஒரு சுணக்கத்தையும் சந்தித்த ஒரு மனிதனுக்கு ஒரு நல்வாய்ப்பு வருது அப்படின்னா அது எப்படிப்பட்ட உணர்வை கொடுக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக இந்த பகுதியில் விவரிச்சிருப்பாருங்க. அப்புறமா தும்பாவில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கிறதுக்கான அவரோட அனுபவத்தை பற்றியும் அழகாக விவரிச்சிருப்பாருங்க. தென் வந்து ஒரு பணி நிமித்தமாக அவர் வந்து அமெரிக்காவுக்கு போக வேண்டியது வந்துச்சு. அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா நாசாவுக்கு வந்து போகக்கூடிய ஒரு சூழல் வந்து வந்தது சரிங்களா. அது வந்து ஒரு 6 மாதம் பயிற்சி எடுக்கணும். அதுக்காக அவர் வந்து அமெரிக்கா போகணும். இந்த வாய்ப்பு இவருக்கு கிடைச்சதை கேள்விப்பட்ட அப்துல் கலாம் ஐயா அவர்களோட அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க. உடனே வந்து ஒரு சிறப்பு தொழுகைக்கு ஏற்பாடு பண்ணி திருப்பியும் பிரார்த்தனை மூலமாக இவருக்கு புதுசாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளுக்குள்ளே க்ரியேட் ஆனது. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அகமது ஜலாலுதீனும் சம்சுதீனும் வந்து பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் ஐயா அவர்களை வழி அனுப்புறதுக்காக பாம்பேயில் இருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கு வந்திருப்பாங்க. அதாவது பம்பாய் விமான நிலையத்துக்கு வந்திருப்பாங்க. நியூயார்க் மாதிரி இருக்க பெரிய நகரத்தை தடவை இவர் பார்க்க போகிறார் இல்லைங்களா. அதனால இவருக்கு ஒரு புது விதமான ஒரு உணர்வும் மனசுக்குள்ளே தோன்றுறது. அந்த நேரத்தில் ஜலாலுதீனுக்கும் சம்சுதீனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவர் மேலே ரொம்ப நம்பிக்கை, இவர்னால சாதிக்க முடியும் அப்படின்ட்டு. அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஆஜாத், எப்போதுமே நாங்கள் உன் மீது அன்பு வைத்திருக்கிறோம், உன்னிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோம், உன்னை நினைத்து என்றுமே பெருமைப்படுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட வேறு என்னங்க வேணும்? நம்மளோட நண்பர்கள் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறதுக்கும் நம்மளை பார்த்து ப்ரௌடாக அவங்க ஃபீல் பண்ணுறதை விட நமக்கு என்னங்க வேணும்? அதை வந்து ஜலாலுதீனும் சம்சுதீனும் ரொம்ப அற்புதமாக வார்த்தைகளால் வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க சரிங்களா. இவரோட திறமையில் அவங்க வச்சிருந்த அந்த ஆழமான அப்பழுக்கற்ற நம்பிக்கை இவருடைய அரணவே தகர்த்துது சரிங்களா. அப்போ கண்களிலிருந்து இவருக்கு அப்படியே பொல பொலன்னு கண்ணீரும் கொட்டுது. இதோட இந்த முனைதல் பகுதி முடியுதுங்க. நாம் இதுக்கு அடுத்து படைத்தல் பகுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத அடுத்த காணொலியில் கூடிய சீக்கிரமாக பார்த்துடலாம். எனக்குமே ரொம்ப ஆர்வமாக தாங்க இருக்குது. அடுத்து என்னென்ன நடந்திருக்குன்னு படிக்கிறதுக்கும் உங்ககிட்ட சொல்கிறதுக்கும் ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. அடுத்த காணொளி படைத்தல் பற்றின படைப்பு அது வர வரைக்கும் எல்லாரும் நம்மளோட மக்களோட ரீட் அண்ட் லீட் ப்ரோக்ராமோட இணைஞ்சே இருங்க. வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி மக்களே, மீண்டும் சந்திப்போம்.